ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நங்கவள்ளி பக்கத்தில் காட்டு முனியப்பன் கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயில் கூட. இன்றைக்கி அப்படியே அது போயிட்டு அப்படியே அந்த கோயிலில் என்ன விசேஷங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்க போவோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். மேட்டூருக்கும் நங்கவள்ளி போகிற ரோடு ஒட்டுப்பள்ளம்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸ். இதுலேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இடம்லாம் பாருங்கள், வழிநடுக்கு அப்படியே ஒரு லைக் ஒரு கேரளா ஃபீல்டில் இருக்கும். எல்லாமே க்ரீனிஷாக இருக்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் பாருங்கள். லெஃப்ட்லேயும் பாருங்கள், ரைட்டில் பாருங்கள். இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஃபுல்லாக, அந்த சைடில் ஹில்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் தென்னந்தோப்பு ஃபுல்லாக இந்த சைடில் வந்து. மேட்டூர் நங்கவள்ளி சைடு நீங்கள் வரவங்களாம் இருந்தால், நங்கவள்ளி சைடு இருந்தால் இது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒட்டுப்பள்ளம்ங்கிற பிளேஸ்லேருந்து நங்கவள்ளி டுவர்ட்ஸ் நங்கவள்ளி போகிற ரூட்டில் இந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு விசிட் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் சாமி கும்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஜஸ்ட் இந்த பயந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாடம் போடுறது, அப்புறம் வந்து இந்த முனிப்பன் கோயிலில் இருக்க எல்லா ஒரு ஸ்பெஷல் கயிறு கட்டுறது எல்லாமே இங்கே இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பங்கு ஒன்று நியரஸ்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பங்கு ஒன்று இருக்குது. ஒரு டீ ஷாப் தான் நியராக இருக்குது. ஏன்னா ஒரு நேச்சுரல் ஃபீலோட ஒரு கோயிலுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு கோயில்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸு பாருங்கள், இந்த பஸ்ஸெலாம் போயிட்டுருக்கு. நங்கவள்ளி சைடு போகிற ஒரு பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஜலண்டாபுரம் நங்கவள்ளி டு சாம்பள்ளி மேட்டூர் போகிற பஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கோயில் பக்கமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்சுவலாக கோயில் பக்கமாக வந்துட்டோம். கொஞ்சம் வீக் டேஸ்னால் ஃப்ரைடே அப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். வாங்க எதுக்கும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் பக்கமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரைட்டில் என் சைட்லேயே பாருங்கள். ஸோ கொஞ்சம் கூட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ டைமில் இங்கே கூட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் விசேஷம் தான் போல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் சைடில் இருக்க தான் டெம்பிள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாரோ ஒருத்தரோட முறை போல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க முறை இருக்கப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க கிடா வெட்டி இந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க.